ஆடி கிருத்திகையை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். ஏராளமான வாகனங்கள் வருகையால் திருச்செந்தூர் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். கண்டிப்பாக முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த ஆடி கிருத்திகை, கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதிகாலை 5 மணிக்கே கோயில் நடை திறக்கப்பட்டு முன்பே வெளியூரில் இருந்து வந்த பக்தர்கள் கோயில் முன்பு உள்ள கடலில் புனித நீராடி நாளிகணத்தில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் பல்வேறு பகுதியில் இருந்து அதிகாலை முதலே குறிப்பாக இந்த நிலையில் பல்வேறு பகுதியில் இருந்து அதிகாலை முதலே கார் மூலமாக திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக திருநெல்வேலி, திருச்செந்தூர், நாகர்கோவில் சாலையில் தொடர்ந்து வாகனங்களில் வருவது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்செந்தூர் இருந்து தூத்துக்குடி சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதேபோல் திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் திருச்செந்தூரில் உள்ளூர் பொதுமக்கள் வெளியே எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை வருது. வாகனங்கள் எங்குமே செல்ல முடியல. திருச்செந்தூர் முழுவதும் ஒரே போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.